வணக்கம். இன்றைய இதழ் வானொலியின் செய்திகளோடு கர்ணன் சின்னத்தம்பி. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய மாவட்ட செயலர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களிலும் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோய் இறப்புகள் காணப்படவில்லை. அதற்கு முந்தைய வருடங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. இந்நிலையில் இனிவரும் காலங்களில் நோய் தாக்கம் அதிகரித்து காணப்படாத வகையில் அதனை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தற்போது மழை பெய்து வருவதால் ஏற்படக்கூடிய டெங்கு நோய் பரவல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுமக்களுக்கான போதிய விழிப்புணர்வின் அவசியத்தினையும் எடுத்து கூறி அனைவரும் ஒருங்கிணைந்த வகையில் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து டெங்கு நோய் விழிப்புணர்வு வாரத்தினை எதிர்வரும் 25ஆம் திகதி தொடக்கம் 27ஆம் திகதி வரை நடத்துவது எனவும், அந்த வகையில் 25ஆம் திகதி பொதுமக்கள் சிரமதானத்தினை மேற்கொள்ளுதல், 26ஆம் திகதி அரசாங்க அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும், 27ஆம் திகதி தனியார் வர்த்தக நிலையங்களிலும் கள ஆய்வுகள் மற்றும் சிரமதானங்களை மேற்கொள்ளுவது என கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. டெங்கு தாக்கம் அதிகமாக காணப்படும் கரவட்டி, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கோப்பாய், சங்கானை, சாவகச்சேரி, நல்லூர், சண்டிலிப்பாய் மற்றும் உடுவில் ஆகிய பிரதேச செயலகங்களில் டெங்கு வாரத்தினை பின்னர் ஜூன் மாதம் 8ஆம் திகதி இதே செயற்பாட்டை மீண்டும் பின்பற்றுமாறு மாவட்ட செயலரால் தெரிவிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் மேலதிக செயலர் கே சிவகரன், பிராந்திய சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் வைத்தியர் சண்முகராஜா, சமுதாய வைத்திய நிபுணர் சிவகணேஷ், பிராந்திய தொற்று நோயியல் வைத்திய நிபுணர் ரஞ்சன், உதவி மாவட்ட செயலாளர் தர்சினி, பிரதேச செயலாளர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள், வலய கல்வி பணிப்பாளர்கள், சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், கடற்படை மற்றும் இராணுவ அதிகாரிகள், காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை பிணையில் விடுவிக்க முன்னாள் அரசு தலைவர் கோத்தபாய ராஜபக்ச அரசு தலைவராக ஆட்சியேற்ற பின்னர் விசேட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானா கோத்தபாய ராஜபக்ச அரசு தலைவராக பதவியேற்றதன் பின்னர் 1 வாரத்திற்குள் பிள்ளையானுக்கு பிணை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக இதன்போது அவர்கள் பிள்ளையானிடம் உறுதியளித்துள்ளனர். இந்த தகவல் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானாவிடம் அங்குள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து விசேட புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இதன் அடிப்படையிலேயே குறித்த விவகாரம் தொடர்பான ஆவணங்கள் இன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நச்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. அதிக கரும்புகையை வெளியேற்றும் வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட கால பகுதிக்குள் பழுதுகளை சரி செய்ய தவறும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அத்தகைய வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும் புகை பரிசோதனை பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கரும்புகை இந்த வருடத்தில் இதுவரை கரும்புகையை வெளியேற்றுவதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 1000 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.
அதிக வாகன பயன்பாடு கொண்ட 12 மாவட்டங்களில் இப்பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக நடமாடும் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிக கரும்புகையை வெளியேற்றும் வாகனங்களுக்கு அந்த பழுதுகளை சரி செய்வதற்காக 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகின்றது. வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள் பழுதுகளை சரி செய்ய தவறும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அத்தகைய வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும் புகை பரிசோதனை பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. ஈழத்தமிழர்களின் சமூக ஊடகங்களில் தமிழ்நாட்டின் தலைவர்களை வைத்து வன்மத்தை தெரிவிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவரது சமூக வலைத்தளத்தில் கூறியுள்ளதாவது: மாண்புமிகு விஜய் அவர்களா அல்லது மரியாதைக்குரிய சீமான் அவர்களா இன்று ஈழத்தமிழர்களின் சமூக ஊடக பக்கங்களில் அதிகம் பேசப்படும் விடயம் இதுவே. ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆதரவு தேவை. நாம் விரும்பிய தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஆரம்பித்து தற்சமயம் மாற்று தரப்பு மீதான வன்மத்தை கக்குவதாக நகர்கின்றது. இது உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோளாகும். தமிழக தலைவர்களோடு தொடர்புகளும் உறவுகளும் இருப்பது தவறல்ல, அது தேவையானதும் கூட. ஆனால் எதிர்ப்பது ஒன்றுக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய விடயம். விடுதலையை வேண்டும் ஈழத் தமிழினத்துக்கு இத்தருணத்தில் தமிழகத்தின் ஆதரவு தவிர்க்க முடியாதது என்பதை நினைவில் கொள்வோம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மிக நெருக்கமான உறவு இருந்தபோதும் தமிழீழ விடுதலை புலிகள் எத்தருணத்திலும் எம்ஜிஆரின் அரசியல் போட்டியாளரான முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களை பகிரங்கமாக எதிர்க்கவோ விமர்சிக்கவோ இல்லை என்பதை அனுபவ பாடமாக கொள்வோம். ஈழத்தில் விஜய் அவர்களின் ரசிகர்கள் சீமான் அவர்களை தூற்ற வேண்டியதில்லை. சீமான் அவர்களின் ஆதரவாளர்கள் விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டியதும் இல்லை. ஈழத் தமிழர்களுக்கு இத்தருணத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆதரவு தேவை என்பதை நினைவில் நிறுத்துவோம். இதை வைத்து ஈழத் தமிழினத்தை கூறுபோடவும் இனப்படுகொலையை திசை திருப்பவும் இலங்கை அரசாங்கமும் அதன் முகவர்களான தமிழ் எட்டப்பர்களும் அரசியல் கோமாளிகளும் போடும் திட்டத்திற்கு பலிக்கட ஆவதை தவிர்ப்போம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் ஆட்சி பணி சிறக்கட்டும். அண்ணன் சீமானின் தமிழ் தேசிய பணி செழிக்கட்டும். இலக்கை அரசினதும் முகவர்களானதும் குரலி வித்தைகளை கோமாளிகளும் கூத்துக்களை இனியாவது ஈழத்தமிழினம் இணைந்து தெளியட்டும். இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை என்றும் சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் செவிலியர் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர் பண பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் பலர் உணவு முதலான அடிப்படை தேவைகளை கூட தியாகம் செய்வதாகவும் ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. 3ஆம் நாடுகள் என அழைக்கப்படும் நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இன்றும் பணிக்காகவும் படிப்பிற்காகவும் பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். ஆனால் அப்படி அவர்கள் பணக்கார நாடுகள் என நினைக்கும் நாடுகளில் நிலவும் சில பிரச்சனைகளை பார்த்தால் வியப்பாக உள்ளது. ஆம், ராயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் பிரித்தானியாவில் செவிலியர் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவிகளில் 95% பேர் தங்கள் நிதி நிலைமை குறித்து கவலைப்படுவது தெரிய வந்துள்ளது. அத்துடன் 56% மாணவிகள் உணவு முதலான அடிப்படை தேவைகளை கூட தியாகம் செய்வதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. 34% மாணவியருக்கு மாத கடைசியில் 500 பவுண்டுகள் வரை பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அதற்காக அவர்கள் ஒன்றில் அடிப்படை தேவைகளை கூட தியாகம் செய்யவோ அல்லது கடன் வாங்கவோ செய்வதாகவும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளதை வியப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போர் நடவடிக்கை தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுத போர் பயிற்சியை தொடங்கியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை தீவிரமடைந்து வரும் இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து செவ்வாய்க்கிழமை ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. செர்னிகிஸ் மற்றும் சுமி ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 4 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட தகவலில் 3 குழந்தைகள் உட்பட 24க்கும் மேற்பட்ட மக்கள் தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் வான்வழி தாக்குதலுக்கு மத்தியில் ரஷ்யா தீவிரமான அணு ஆயுத போர் பயிற்சியையும் தீவிரப்படுத்தியுள்ளது. மே 19 முதல் 29ஆம் தேதி வரை என 3 நாட்கள் தீவிரமான அணு ஆயுத போர் பயிற்சியை ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் 64,000க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் 140க்கும் அதிகமான போர் விமானங்கள், 73 போர்க்கப்பல்கள், 13 நீர்மூழ்கி கப்பல்கள் என பெரும் படை இந்த பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய இதழ் வானொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.